கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்து ஒரு கேள்வி கேட்கணுன்னா, ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கிற வார்த்தையை கேட்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் போராட்டம், எதை எடுத்தாலும் வேதனை. இன்றைக்கி அது நிமித்தமாக நம்ம வாழ்க்கையிலேயே பயம் நம்ம கூடயே இருக்குது. இன்றைக்கி அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் இப்படி பயப்படுற? ஒரு முறை இயேசு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீசர்களும் அந்த படகுல இருக்கிறாங்க. இயேசு பின்னணியத்தில் தலையணை வச்சு அவர் நித்திரையாக இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரு. காற்று வீசுது, கடல் பொங்குது. இப்போ ஒரு கேள்வி, காற்று பலமாக வீசும் பொழுது, கடல் பொங்கும் பொழுது, படகு தடுமாறும் பொழுது, உங்களால் படகுல நிம்மதியாக தூங்க முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறார். அவர் தூங்கி கொண்டு இருக்கிறவர் போல இருக்கிறார். சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, பயப்படுறாங்களா பார்க்குறதுக்காக. சில நேரத்துக்கு நம்ம லைஃப்பில் புயல் வீசும், காற்றடிக்கும், கடல் பொங்கும், தடுமாறும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் வாட்ச் பண்ணுவார். இப்போ சீசர்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம். இப்போ பாருங்கள், இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அதெல்லாம் அமைதலாயிற்று. இப்போ சீசர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மார்க் 4வது அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் 2 கேள்வி கேட்குறாரு. ஏன் இப்படி பயப்படுற? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிரச்சனை வரும்பொழுது தான் பயப்படக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது தான் விசுவாசம் அதிகமாக வரணும். எபேசியர் 6:16 பொல்லாங்கனையும் எல்லா அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலா விசுவாசம் என்னும் கிடத்தை பிடித்தவர்களாக நெல்லுங்கள். அப்போ எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அப்போல்லாம் விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு வந்துடணும். பயம் அப்படி நம்மளை விட்டு போயிடணும். எப்போவுமே ஆண்டவர் சொல்வார் பாருங்கள், ஒரு முறை இவர் தன்னுடைய 12 வயது மகள் சாக கிடக்கிறான். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து உன் மகளை குணமாக்குவேன். இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ரொம்ப ஹாப்பியாக ஆண்டவர் வாராரு, என் மக பிழைச்சிடுவா அப்படின்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரும் பொழுது ஒரு செய்தி வருது. இவருவை பார்த்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்கள் மகா ஆல்ரெடி செத்துட்டா. அப்படி நிலை குலைந்து போய் இவர் நிற்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிலை குலைந்து போய் நிற்பீங்கன்னா உங்களை தேடி இயேசு வருவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். லூக்கா 8:50 எவருவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நிலை குலைந்து போகும் சிச்சுவேஷனில், தடுமாறும் சூழ்நிலையில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தவிக்கிற சூழ்நிலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், பயப்படாத, விசுவாசமாயிரு. ஏன் இப்படி பயப்படுற? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இன்றைக்கி பயப்படாதீங்க, விசுவாசமாயிருங்க. அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் அவிசுவாசமும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, விசுவாசமாயிருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.